அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம். இந்த கடைசி நாள் துதி ஆராதனையில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். அல்லேலூயா. கடந்த 2 நாட்களும் கர்த்தர் நல்லா துதிக்க செய்தார், அவரை உயர்த்த செய்தார், அவரை மகிமைப்படுத்த செய்தார். சர்ச்சை ஆல்மோஸ்ட் ஃபுல்லா இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு விஷயம் ஆண்டவருக்கு நல்லா கறந்துட்டு கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஸோ ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்திலும் அநேக நல்ல காரியங்களே செய்வார். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே நல்ல காரியம் நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாள் காலைல எந்திரிக்கிறதே பெரிய நல்ல காரியம். காலைல தூங்கி எந்திரிச்சிட்டாலே பெரிய கொண்டாட்டம் தான். அல்லேலூயா. தூங்கி எந்திரிப்பது நல்ல காரியம், சுவாசிக்கிறது நல்ல காரியம், கண்ணை திறந்தா கண்ணு பார்க்கறது நல்ல காரியம், எல்லாமே நல்ல காரியம். இதெல்லாம் நல்ல காரியமா பார்த்தோம்னா மனிதர்கள் பார்வையில் எதெல்லாம் நல்ல காரியமா தெரியுதோ அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம நிறைவான இந்த கடைசி நாளிலே விசுவாசம் உள்ள ஆராதனை நாம் ஆராதிக்க போகிறோம். சத்தமோ அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஃபெய்த்ஃபுல் வர்ஷிப், விசுவாசம் உள்ள ஆராதனை. எப்படிப்பட்ட ஆராதனை? எல்லாம் சொல்லாமா? விசுவாசம் உள்ள ஆராதனை, விசுவாசம் உள்ள ஆராதனை. சரி, விசுவாசம் உள்ள ஆராதனை எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம் உள்ள ஆராதனை எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா விசுவாசம்னா என்னன்னு தெரியணும். விசுவாசம் உள்ள ஆராதனை எப்படி இருக்குன்றது தெரியணும் அப்படின்னா விசுவாசம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றது தெரியணும். விசுவாசம் உள்ள ஆராதனை எப்படி பண்ணணும்னு தெரியணும்னா விசுவாசம் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளது என்பதை தெரிய வேண்டும். இது எல்லாத்தையும் இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளங்க செய்து இந்த இடத்துல இருந்து போகும்போது நம்மை விசுவாசம் உள்ள ஆராதனையை ஆராதிக்கிறவர்களாக மாற்றி தான் அனுப்புவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயானா தேவனுக்கு மகிமைன்னு அர்த்தம். பேய்க்கு பெரிய இடி உழுவுது. அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிக்கலாம். டிவிலையும் உங்களுக்கு வரும். மார்க் 11வது அதிகாரம் 12லிருந்து 26 வரைக்கும் வாசிக்க போகிறோம். மைக்கிலையும் வாசிப்பாங்க, டிவிலையும் வந்துருச்சு. எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது போதும் போதும் போதும். சரி, கவனியுங்கள். பைபிளை எல்லாருமே மூடிடலாம். டாபிக் வந்துடலான்ற பைபிள் எல்லாருமே மூடிடலாம். எல்லாரும் நன்றாய் கவனிங்கள். எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னதுங்க? சூப்பர். எல்லாம் சொல்லாமா? விசுவாசம் உள்ள ஆராதனை. இப்போ இந்த மார்க் 11 வாசம். மார்க் 11 வாசம். இந்த மார்க் 11 கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணா நம்ம இப்போ வாசம்ல அந்த வசனம் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நன்றாய் நான் சொல்வதை கவனிங்கள். பெத்தானியான்னு ஒரு இடம் இருக்கு.
என்னங்க சத்தமா? பெத்தானியா, பெத்தனி அப்படின்பாங்க இங்கிலீஷ்ல. பெத்தானியான்னு ஒரு இடம் இருக்கு. பெத்தானியால இருந்து எருசலேமுக்கு போறார் இயேசு கிறிஸ்து. எங்க போறாரு? சத்தமா? பெத்தானியால இருந்து எருசலேமுக்கு போறார். இப்ப பெத்தானியால இருந்து எருசலேமுக்கு போறப்ப ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டு போறார். பெத்தானியால இருந்து எருசலேமுக்கு போறார். பெத்தானியால இருந்து எங்க போறாரு? சத்தமா சொல்லுங்க. எருசலேமுக்கு போறார். எருசலேமுக்கு போய் அங்க தேவாலயத்துல பலகையெல்லாம் கவுத்தி விடுறார். காசுக்காரர் எல்லாம் போட்டு சாட்டையில நிமித்துறாரு. என்னென்னமோ செஞ்சு அடிச்சு. இயேசு கிறிஸ்து ரவுடிசம் பண்ணலங்க. அந்த இடத்துல யாரையும் அடிச்சு இயேசு கொன்னாருன்னு பைபிள்ல போடல. பிதாவின் வீட்டை கல்லர் குகை ஆக்கினீர்களேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தி அங்க ஒரு பிரசங்கம் பண்றார். ஜெபத்தை பத்தி ஒரு பிரசங்கம் பண்றார். எங்க எங்க இதெல்லாம் நடக்குது? எருசலேம். எங்க நடக்குது? எருசலேம். எங்க இருந்து கிளம்பி இருக்கிறாரு? சூப்பர், அவ்வளவுதான். பெத்தானியால இருந்து கிளம்பி எருசலேம் வந்து எருசலேம்ல உள்ள தேவாலயத்துல இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்புறாரு பெத்தானியாக்கு. மறுபடியும் எங்க கிளம்புறாரு? பெத்தானியாக்கு. பெத்தானியால ரெஸ்ட் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பன்னிரவரோட சேர்ந்து அங்க நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அங்க ரெஸ்ட் எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மேபி அங்க இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அங்க முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் எருசலேமுக்கு கிளம்புறாரு பெத்தானியால இருந்து. நல்லா கவனிங்க, வெறும் ஒரு 2 நாள் ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்கெட்யூல் தான் இதுல போட்டிருக்குது. முதல் நாள் பெத்தானியால இருந்து கிளம்பி எங்க போறாரு? எருசலேமுக்கு போறார். எருசலேம்ல போய் தேவாலயத்துல பிரசங்கம் பண்றாரு. பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறார். கோபப்பட்டு என்னென்ன காரியம் செய்யணுமோ அங்க செய்றார். செஞ்சு முடிச்சுட்டு எருசலேம்ல இருந்து கிளம்பி பெத்தானியா போறாரு. மறுபடியும் அடுத்த நாள் பெத்தானியால இருந்து எங்க போறாரு? இப்ப இந்த ரொட்டீன், இந்த 2 நாளைக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இது சாதாரண விஷயமாய் நாம் பார்க்கிறோம். ஆனா மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்குது வெறும் இந்த 2 நாளைக்குள்ள. From Bethany to Jerusalem, again from Jerusalem to Bethany. இவ்வளவுதான். இந்த 2 நாள் ட்ரிப்பு, 2 நாள் ஈவெண்ட், 2 நாள் அவுட்டிங், என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த 2 நாளைக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்குது. நன்றாய் கவனியுங்கள். பெத்தானியால இருந்து கிளம்பி எருசலேம் போறப்ப எல்லாரும் கவனிக்கணும். பெத்தானியால இருந்து கிளம்பி ஜீசஸ் கிரைஸ்ட் எங்க போறாரு? எருசலேம் போறாரு. போற பிளான் எதுக்குங்க? எங்க போய் அங்க என்ன பண்ணாரு? தேவாலயத்துக்கு தானே போனாரு. எங்க போனாரு? தேவாலயத்துக்கு தான் போனார். போற வழியில, பெத்தனியில இருந்து ஜெருசலேம் போற வழியில நடுவுல ஒன்ன பாக்குறார். எதை பாக்குறார்? அத்திமரம். எதை பாக்குறாரு? அத்திமரத்தை பாக்குறார். சம்பந்தமே இல்லாத விஷயம் போல இது தெரியும், தேவையில்லாத விஷயம் போல தெரியும். பெத்தானியால இருந்து எருசலேம் கிளம்பும் போது நடுவில் அத்திமரத்தை பார்க்கிறாரு. அத்திமரத்தை அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு என்ன ஆயிடுச்சா? வரும்போது அத்திமரத்தை பார்க்கிறார். அத்திமரத்தை பார்த்தது மட்டும் இல்லாம, நல்லா கவனிங்க, அத்திமரத்தை பார்க்கிறார்ல, அந்த இடத்துல என்ன இல்ல? அத்திமரத்துல என்ன இல்லைங்க? பழம் இல்ல. பழம் இல்லைல்ல. தண்ணியை திராட்சை ரசமா மாத்த தெரிஞ்சவருக்கு ஏன் பழத்தை உண்டாக்க தெரியல? ஏங்க ஒரு பழத்தை வர வச்சிருக்க கூடாது? முடியாதா இயேசுவால? பேய சொல்றான் கல்ல அற்பமாக்க முடியும்னு. why can't? ஏன் அவரால் முடியாது? இந்த கொஸ்டின் அப்படியே என்கிட்ட வைப்போம். அத்திமரத்தை பார்க்கிறாரு, பழம் இல்லையா? பழம் இல்லைன்றது இவருக்கு தெரியுமா தெரியாதா? உட்கார்ந்து இருக்கவனோட மூளையை கூட ரீட் பண்றாருங்க. அவர்கள் சிந்திப்பதை அவர் அறிந்து அப்படின்னு போட்டிருக்கு. அத்திமரத்துல பழம் இல்லையா? பழம் இல்லைன்றது தெரிஞ்சோன்னையும் அதை சபிக்கிறார். அது என்ன செய்யறார்? சபிக்கிறார். சபிச்சு முடிச்சோன்னே 12 பேர் பார்க்கறாங்க. என்ன லிஸ்ட்ல இல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு. சபிக்கிறார். ஓகே, சபிஸ்டர். அடுத்து அப்படியே கிளம்புறாரு. எங்க வந்துட்டார்? இப்ப சூப்பர், தேவாலயத்துக்கு வந்துட்டார். எருசலேம் வந்துட்டார். அங்க வந்து பலகையை கவிழ்த்துறாரு, புறா விற்கிறவர்களை கண்டம் பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு. ஒரு சூப்பரான நச்சுன்னு ஒரு பிரசங்கம் பண்றாரு. சந்தோஷமாவும் பிரசங்கம் பண்ண தெரியுது அவருக்கு, அழகா பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அதே ரூட்ல வரார். அதே ரூட்ல வரார். நான் சொல்ற எல்லாத்தையும் கவனிங்க, உள்ள பாயிண்ட் சொல்றப்ப தெரியும். அதே ரூட்ல வந்து பெத்தானியாக்கு வந்துடுறார். அடுத்த நாள் காலையில எழும்பி பெத்தானியால இருந்து அதே ரூட்ல போறார். இயேசு ஒரு புள்ளி வச்சா கூட 1000 அர்த்தம் இருக்கு. ஒரு மூச்சு விட்டா கூட ஒரு 1000 அர்த்தம் இருக்கு.
நாசியின் சுவாசத்தினால் செங்கடலை 2 பிளந்தாராம். அப்ப அவர் இத்தனை தடவை நடந்தாருன்னா பொழப்பு இல்லாம நடக்கலங்க. இத்தனை தடவை நடந்தாருன்னா தேவையில்லாம நடக்கல. ஏதோ ஒரு பெரிய பெரிய விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு மகத்தான விஷயம் இருக்கிறது. அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எதோடு இணைகிறது என்றால் விசுவாசத்தோடு இணைகிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாவது பாயிண்ட், விசுவாசம் கிரியை செய்யும். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? விசுவாசம் 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 கிரியை செய்யும். கிரியை செய்யும். faith will come into action. ஓகே, விசுவாசம் கிரியை செய்யும். எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளலாம், வசனம் போட வேணாம், வாசிட்டோம். எல்லாம் என்ன கவனியுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஆராதிச்சு அப்படியே தான் கொண்டு போக போறோம். விசுவாசம் கிரியை செய்யும். ஓகே, இப்போ பெத்தானியால இருந்து எருசலேமுக்கு போறாருன்னு, பெத்தானியால இருந்து எருசலேம் போறப்ப நடுவில் எதை பார்த்துட்டாரு? சத்தமா? அத்தி மரத்தை பார்த்தாரு. எதை பார்த்துட்டாரு? அத்தி மரத்தை பார்த்துட்டாரு. ஃபெஜின் வாங்க, ஃபெஜின் தானே? ஃபெஜின் சீக்கிரமா இங்க ஸ்டேஜுக்கு. இப்போ இந்த இடம் பெத்தானியா, அங்கே எருசலேம். 12 பேரை கூட்டிட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். போறப்ப நடுவில் எதை பார்த்துட்டேன்? சத்தமா? அத்திமரம். என்னோட ஆயிட்டாரு. அத்தி மரத்தை பார்த்துட்டேன். என்ன பார்த்துட்டேன்? அத்தி மரத்தை பார்த்துட்டேன். நன்றாய் கவனிங்கள். இந்த அத்தி மரத்தை பார்த்தோன்னே இதுல பழம் இருக்குதான்னு பார்க்குறேன், கனி இருக்குதான்னு பார்க்குறேன். கனி இதுல ஒண்ணுமே இல்லை. அதனால அத்தி மரத்தை நான் சபிக்கிறேன். ஃபெஜினை சபிக்கல, அத்தி மரத்தை என்ன செய்யறேன்? சபிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு நவுந்து நல்ல தம்பி, அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு அங்கிட்டு போயிடுறேன். இப்போ இதில் நம்ம எதை நோட்டீஸ் பண்ணணும்னா, இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒன்று தெரியும். ஒரு மரம் வளரணும் அப்படின்னா எவ்வளவு நாளுங்க ஆகும்? அப்ராக்சிமேட்டாக ஆன்ட்டிக்கு தெரியும். ஒரு மரம் வளரணும்னா எத்தனை நாள் ஆன்ட்டி ஆகும்? மாச கணக்காகும். மரமா வர்றதுக்கு வருஷ கணக்காகும். மரம், ஏன்னா அத்தி மரம்னு போட்டிருக்கு, ஃபிக் ட்ரீ. மரமா வரதுக்கு, ஒரு மரத்தை நம்ம பார்க்கறதுக்கு எத்தனை வருஷ கணக்காகும்? வருஷ கணக்காகும்னு சொல்லியாச்சு. இதுக்கு நடுவில் எவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எதை போடணும்? விதைய போடணும். அதுக்கு முன்னாடி குழியை தோண்டணும், விதைய போடணும், மூடணும், என்ன ஊத்தணும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று போடுவோமே, அதுல உரம் போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு கரெக்டா எதை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும்? தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வெயில் வர இடமா இருக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்து இதுல நடுவில் வேற அது இதுவும் ஆமா, அது என்னது, களையெல்லாம் காலி பண்ணிடணும். அதை போட்டு வெட்டி விடணும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி, ஓவர் நைட்ல வர்றது கிடையாது. மரம் பல வருஷமா உருவாக்கி இங்க இருந்து வரணும். விதையிலேருந்து அப்படியே வந்து அப்படியே பெரிய மரமா இருக்கு. இந்த மரத்துக்கிட்ட இவர் அசால்ட்டா, இதில் ஒருவரும் ஒரு காலம் கனி புசிப்பதில்லைன்னு சபிச்சுட்டு போயிட்டாரு. என்னமோ இருக்குதே, வருஷ கணக்கான எஃபர்ட், வருஷ கணக்கான காத்திருப்பு, வருஷ கணக்கான முயற்சி, வருஷ கணக்கான பிரயாசம். ஒரு செகண்ட் சபிச்சுட்டு போறாரு. ரிட்டர்ன் வராரு. அடுத்த நாள் வராங்க. வரும்போது நன்றாய் கவனியுங்கள், வசனம் தெளிவா சொல்லுது, அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிட்டு. கைத்தட்டலாமா இயேசுவிற்கு? நல்ல கரங்களை தட்டி கொடுப்போம். ஹல்லேலூயா. அத்திமரம் எதோட பட்டு போயிருச்சு? வருஷ கணக்கான எஃபர்ட் இருக்கட்டும். உங்களுக்கு விரோதமா வருஷ கணக்கா யார் பிளான் பண்ணாலும் சரி, உங்களுக்கு விரோதமா பேய் எவ்வளவு திட்டத்தை போட்டாலும் சரி, இது ஒரு நோட்டு, இது ஒரு ஃபைல்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா பேய் 1 2 3 4 எழுதி அவ்வளவு பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க இயேசுவின் நாமத்தினால அறிக்கை செஞ்சிட்டீங்கன்னா ஒண்ணு இல்லாம ஆயிடும். அல்லேலூயா. இயேசு செஞ்சு காமிச்சாருங்க. நீ போலாம் தம்பி, தேங்க்யூ. இயேசு என்ன பண்ணார்? செஞ்சு காமிச்சார். வருடக்கணக்கான முயற்சி, வருடக்கணக்கான பிரயாசம், வருடக்கணக்கான காத்திருப்பு, வருடக்கணக்கில் எல்லாம் பண்ணி வளர்த்த அத்திமரம். ஆனா இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை இலைய மட்டும் உழுக வைக்கல, கிளைய மட்டும் ஒடிச்சு விடல, வேரோடு பட்டு போக வச்சது. அல்லேலூயா. விசுவாசம்
கிரியை செய்யும். எல்லாம் சொல்லாமா? விசுவாசம் 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 கிரியை செய்யும். கிரியை செய்யும். faith will come into action. இத அடுத்த நாள் வரப்ப யார் தெரியுமா பார்த்துட்டா? பேதுரு பார்த்துட்டார். யார் பார்த்துட்டா? நான் அடிக்கடி பீட்டருக்கு ஒன்று சொல்லுவேன், க்ளோஸ்லி லிவ்டு வித் காட் அப்படின்னு. ரொம்ப இயேசுவோட அப்படியே க்ளோஸாக இருந்தார். அதனால தாங்க பாவம் செஞ்சப்போ கூட மறுபடியும் திரும்பணும்னு நினைச்சாரு. அல்லேலூயா. க்ளோஸாக இருக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்கன்னு கிடையாது. ஒருவேளை சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரிடத்துல திரும்பினா 3 தடவை மறுதலிச்சவன 3000 பேருக்கு ஆசீர்வாதமா வச்சார். கை தட்டலாமா இயேசுவுக்கு? ஹல்லேலூயா. பேதுரு பார்த்துட்டார். பேதுரு கூட இருக்க 11 பேர் பாருங்க, இது ஒரு சும்மா மரம். ஏன்னா 11 பேர் இதை விட பெருசு பெருசா பார்த்துட்டாங்க. கண்ணு தெரியாதவங்க வந்தா, பார்வை கிடைச்சிருச்சு, என்னென்னமோ நடந்துச்சு, சபிச்சாரு, ஏதோ பேசியிருப்பாரு, கேட்டா அதுக்கு ஏதாவது உவமைன்னு சொல்லி எதுக்கு வம்பு அப்படின்னு பேதுரு பார்க்கிறாரு. மரம் வேரோட போயிருக்கு. ரபி, போதகரே, நீர் சபித்த மரம் என்ன ஆயிடுச்சு? வேரோட போயிருச்சு. இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? நீ விசுவாசாலி, இதே மாதிரி ஆகுன்றார். ஹல்லேலூயா. பேதுரு அப்படியே ஸ்டன்னாய் நிக்கிறாரு. என்ன சார் நடக்குது? வேரோட போயிருச்சு. என்னங்க என்னென்னமோ செய்றீங்க, நீங்க பாட்டுக்கு வரீங்க. நீ செஞ்சாலும் நடக்கும். இதுதாங்க ஒரு தலைவன். அல்லேலூயா. இதுதான் ஜீசஸ். அதுதான் லீடர்ஷிப். எல்லாரையும் இயேசு உருவாக்குறார். அதனாலதான் அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அதை விட பெரிய காரியங்களை செய்வான். பேதுரு, என்ன நான் சொன்னால் நடக்குமா? ஆமா நடக்கும். எப்படி நடக்கும்? நான் உனக்குள்ள இருக்கிறேனே. கை தட்டலாமா இயேசுவிற்கு? ஹல்லேலூயா. இந்த கடைசி நாள், நிறைவு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்துல பேசுங்க, எல்லாமே நடக்கும். வருஷ கணக்கா வளர்ந்த அத்தி மரம் விசுவாசத்துல பேசினப்ப பட்டு போனுச்சு, வேரோட பட்டு போனுச்சுன்னா ஏங்க சாத்தான் போடுற திட்டத்தை உங்களால பட்டு போக செய்ய முடியாது? அல்லேலூயா. ஏன் ரட்சிக்கப்படாத கணவனை உங்கள் விசுவாச வார்த்தைகளால் ரட்சிக்க முடியாது? முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க. கணவன் ரட்சிக்கப்படல அப்படின்னா விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே என் கணவர் ரட்சிக்கப்படுவார். அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்திலே, எல்லாம் சொல்லாமா? இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே என் கணவர் ரட்சிக்கப்படுவார். கணவரை பத்தி பெட்டிஷன் எல்லா இடத்துலயும் கொடுக்க கூடாது. குடிக்கிறார், அடிக்கிறார், குடிக்கிறான், அடிக்கிறான், குடிக்கிறான், அடிக்கிறான், குடிக்கிறான், அடிக்கிறான். ஊர் ஃபுல்லா ஃபேமஸ். எத்தனை 24 மணி நேரம் ஜெபம் நடந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் நோட்டீஸ் 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 நோட்டீஸ், குடிக்கிறான், அடிக்கிறான், குடிக்கிறான், அடிக்கிறான், குடிக்கிறான், அடிக்கிறான். எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த ஆள் வரவே முடியாது வெளியில. அவர் வெளியில வந்துட்டாருன்னா போதும், குடிக்கிறே அடிக்கிற அவன் தானே நீ. எதுக்கு வீண் பப்ளிசிட்டி? 1 மினிட் ப்ளீஸ கொடுங்க எல்லார்ட்டையும். இதை கொடுக்காதீங்க. ஒரு சிலர் இதுக்கு நேத்து சாயங்காலம் பேசிட்டு இருந்தோம், டைரியை வச்சுட்டே சுத்துறது. சொல்லுங்க ஜபகுருப்பு, சொல்லுங்க ஜபகுருப்பு, சொல்லுங்க ஜபகுருப்பு. தேவையில்ல. விசுவாசம் பேசணும், பேசுறது கிரியை செய்யணும். அல்லேலூயா. இயேசு அதை தான் மாதிரியை காண்பித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை மிஸ்பா திருச்சபை பிரசங்கம் பண்ணுகிறது. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு ஈவினிங் இயேசு என்ன சொல்றாருன்னா, இப்ப பேசுங்க. இப்ப என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? பேசணும். என்ன பேசணும்? விசுவாசத்திலிருந்து என்னெல்லாம் தோணுதோ பேசணும். விசுவாசத்திலிருந்து அப்படின்னு வராது. விசுவாசத்திலிருந்து நான் செய்வேன், இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்திலிருந்து என்ன வேணாலும் வரும். விசுவாசத்திலிருந்து தைரியம் வரும். விசுவாசத்திலிருந்து நம்பிக்கை வரும். விசுவாசத்திலிருந்து உற்சாகம் வரும். அல்லேலூயா. விசுவாசத்திலிருந்து பேசணும். பேசுற வார்த்தை சும்மா இருக்காது, கிரியை செய்யும். எப்படி சொல்றீங்க? அத்திமரம் உதாரணம். என்ன உதாரணம்? எல்லாம் சொல்லாமா? நான் சொன்னாலும் நடக்கும், நான் சொன்னாலும் நடக்கும். உங்க கம்பெனில கஷ்டமா இருக்குதா? உங்க கம்பெனில உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்றாங்களா? சம்பளம் வராதுன்னு சொல்றாங்களா? விசுவாசத்துல பேசுங்க. இயேசு என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரம்ப செய்வார். அல்லேலூயா. என் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். மேனேஜர் கிக்கிரி முக்கிரி பண்றாரா? மேனேஜர் பிரச்சனை பண்றாரா? இயேசு கிறிஸ்து மேனேஜரே சரிப்படுத்துவார். லாபான் என்னங்க மேனேஜரு? லாபானோட பெரிய மோசமான மேனேஜர் வேணுமா? யாக்கோபே நினைச்சிருப்பார், நான் பெரிய திருடனா, என்னோட பெரிய திருடனா இருக்காரு மாமனாரு. ஆனா எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினாலும் சரி, கர்த்தர் உடன் இருந்தார். ஹல்லேலூயா. தேவனா அவரே சொல்வார் ஒரு இடத்துல, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னோட பேசினார்.
உங்கள் விசுவாசம் கிரியை செய்யும். உங்கள் விசுவாசம் கிரியை செய்யும். என் விசுவாசம் கிரியை செய்யும் சொல்லாமா? என் விசுவாசம் கிரியை செய்யும். என் விசுவாசம் கிரியை செய்யும். இப்ப இந்த விசுவாசத்தை வச்சு பேச போறோம். என்ன பேச போறோம்? அந்த பாட்டை போறோம். அடுத்து ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால், இதுல இருக்கும் அடுத்தது பேருங்க, தடுப்பது யாரு? அல்லேலூயா. அத்திமரத்தோட ப்ராசஸ் எதுவுமே ஸ்டாப் பண்ணல. இயேசு கிறிஸ்துவ சொன்னார், நடந்துருச்சு. சொன்னார், நடந்துருச்சு. நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும். பாவம் உங்க குடும்பத்தில் இருக்குதா? சொன்னீங்கன்னா நடக்கும். என்ன நடக்கும்? பரிசுத்தம் வந்துடும். அல்லேலூயா. எப்படி வரும்? அப்படிதான். எப்படி அத்திமரம் பட்டு போனுச்சு அப்படிதான் பட்டு போனுச்சு. அதே மாதிரி பரிசுத்தம் உண்டாகிடும். அல்லேலூயா. எப்படி அத்திமரம் பட்டு போனது அதே போல ஆசீர்வாதம் உண்டாகிவிடும். எப்படி அத்திமரம் பட்டு போனது அதே மாதிரி கடன் பட்டு போகும். எப்படி அத்திமரம் பட்டு போனது அதே மாதிரி வியாதி ஒண்ணு இல்லாமல் ஆகும். எப்படி அத்திமரம் பட்டு போனது அதே போல உங்கள் கணவர் சரியான வழியிலே வருவார். எப்படி அத்திமரம் பட்டு போனது அதே மாதிரி ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வீர்கள். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்போம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது. இதுதான் அத்திமரத்தை பார்த்து பேசுறது. இப்ப பேயை பார்த்து சொல்ல போறோம். விரோதமா இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சொல்ல போறோம். என்ன வேணுமோ நினைங்க. நல்ல வேலை வேணும்னு நினைக்கிறீங்களா? இன்க்ரிமெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா? நினைங்க. மாசம் ஒரு சில ஆயிரங்கள் சம்பாதிக்கிறீங்களா? லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? லட்சம் உங்க கையில வந்து வீட்டுல வந்து உங்க பார்ட்னர்கிட்டயோ உங்க அம்மா அப்பாட்டையோ காசை கொடுக்குற மாதிரி நினைங்க. ஹல்லேலூயா. இயேசு அதை தருவார். லட்சக்கணக்கில் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுற மாதிரி நினைங்க. செஞ்ச பாவத்தை மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறேன், என்னால இந்த பாவத்தை விடவே முடியல, பல நாட்களா திருவிருந்து எடுக்கிறப்போ உக்காந்துக்கிறேன் அப்படின்னா திருவிருந்து எடுக்கிற மாதிரி நினைங்க. பாவத்தை விட்டுருவீங்க. அல்லேலூயா. இயேசுவே இதை செய்வார். காரணம் அத்திமரமே பெரிய உதாரணம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? எல்லாம் பேசலாம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை, மறுபடியும் பாடுவோம். கர்த்தர் செய்ய, அத்திமரத்தை பார்த்து பேசினார், இப்ப பேசுவோம். நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஓ, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால், இப்ப சொல்லணும், என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். கட்டாயமா நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். என் கர்த்தர் செய்ய நினைத்தது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒருத்தர் தடுக்க முடியாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது. தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். முன்னேறுவேன் பாடுவோம். ஓ, என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன். பேசுவோம், பேசுவோம். ஓ, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். நான் கலங்கி நின்ற போது, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது
கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன். கர்த்தர் என்ன கரம் பிடித்து, கர்த்தர் என் கரம் பிடித்து, நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என்ன கரம் பிடித்து, கர்த்தர் என்ன கரம் பிடித்து, நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. இப்ப சொல்லுவோம், தேவனால் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெறுவேன். எல்லாரும் பாடலாம், விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். ஓ நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்க, என்னை சுற்றி உள்ள கண்கள், என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயமா நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். என் கர்த்தர் செய்ய நினைத்தது பண்ணலாமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது. கர்த்தர் செய்ய நினைத்தது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதி, முன்னேறுவேன், மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டு. நிச்சயமாய் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். தேவனால் உயருவோம், தேவனால் மதிலை தாண்டுவோம், நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நிச்சயமா நடக்கும். அத்திமரம் பட்டு போனுச்சா இல்லையா? அல்லேலூயா. பட்டு போனதா இல்லையா? பட்டு போனுச்சு. அப்ப நிச்சயமா நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாயின்னு சொல்லாமா? இன்னொரு தடவை, இன்னொரு தடவை. அப்படின்னா என்னங்க? சர்ச்சில் வந்து வேண்டுறோம், சர்ச்சில் வந்து வீட்டில் வேண்டுறோம், வேண்டதையே நினைக்கணும், வேண்டதையே. இப்போ நான் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஏதாவது சொல்லுங்க. என்ன சொல்லவும் டவுட்டாக இருக்கு. ஓகே, BMW காரு கொஞ்சம் பெருசாக போவோமே ஏதாவது. ஃபார்ச்சுனர், யாரால் என்ன கரெக்டாக சொல்றாரு? ஃபார்ச்சுனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார்ச்சுனர், ஃபார்ச்சுனர் எனக்கு ஃபார்ச்சுனர் வேணும்னு ஆசைப்படுறேன். ஃபார்ச்சுனர் வேணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் என்ன செய்யணும்? காலையில் எழும்புறப்ப இல்லைன்னா எப்போ ஜெபம் பண்ணுறேனோ அப்போ, இயேசுவே எனக்கு நீர் ஃபார்ச்சுனர் தரதுக்காக ஸ்தோத்திரம், ஃபார்ச்சுனரை நான் பார்க்கிறேன், ஃபார்ச்சுனரில் நான் போகிறத பார்க்குறேன், ஃபார்ச்சுனரில் போய் நான் எங்கேயாவது போயிட்டு நிறுத்திட்டு ஏதோ ஒரு இறங்கி ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறத பார்க்குறேன், ஃபார்ச்சுனர் போய் நிறுத்திட்டு ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போகிறத பார்க்குறேன். அப்போ ஃபார்ச்சுனர் வேணும்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு முடிச்சுட்டு விரலுக்கு ஏற்ற வீக்கம், எங்கேருந்து ஃபார்ச்சுனர் இருக்கிறதே ஒன்றும். சைக்கிளில் போனாலே டம்முன்னு கீழே விழுந்துடுறோம், சைக்கிளுக்கே காத்தடிக்க காசு இல்லை, வண்டிக்கே பெட்ரோல் போட முடியல, இதில் எங்கேருந்து ஃபார்ச்சுனர்? அதெல்லாம் யோசிக்க முடியாது. அதெல்லாம் அம்பானி அதானி தான் யோசிக்க வேண்டும். நாம் எதற்கு அதெல்லாம் வேண்டேன்ல? 1000 சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் ஒரு வேளை வேண்டிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேளை உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்து ஸ்கேன் எடுக்க போகிற மாதிரி ஆனாலும் சரி, ஏதாவது பிரச்சனை வந்து டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஏதாவது வீட்டிலேயே ஏதாவது பொருள் காணா போனாலும் சரி, நான் வேண்டி இருக்கிறேன்ல அதை தான் நினைக்கணும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிரச்சனை இல்லை, நான் வேண்டி இருக்கிறேன்ல, வேண்டினதை நினைப்பேன். ஃபார்ச்சுனர் வரும், ஃபார்ச்சுனர் வரும். உடம்புலாம் வியாதியா இருக்குதா, சுகம் வரும். என்ன வரும்? சுகம் வரும். அந்த காலத்துல தாங்க நடந்துச்சு. இந்த காலத்துல என்ன? இயேசு நேற்றும் இன்றும், அதனால சொல்லிட்டார் போல, அதனாலதான் இயேசு சொல்லியிருக்கிறார் நேற்றும் இன்றும். அந்த காலத்துல ரொம்ப வல்லமையா இருந்தாங்க. இந்த காலத்துல என்னங்க காத்த பிடிக்கிட்டாரா இயேசு? இந்த காலத்துல அதை விட வல்லமையா இருக்கிறோம். நாட்கள் கூட கூட பலன் பெருகுதான். அல்லேலூயா. அப்ப இப்பயும் நடக்கும். அப்படி விசுவாசிச்சு
என்ன வேண்டுறோமோ அதை நினைச்சோம்னா அது எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. எல்லாமே உங்கள் விசுவாசம் கிரியை செய்ய வைக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த பாயிண்ட் பார்க்க போறோம். முதல் பாயிண்ட் விசுவாசம் கிரியை செய்யும். இரண்டாவது, உங்கள் விசுவாசம் உங்களை ஏமாற்றாது. அல்லேலூயா. your faith will never disappoint you. உங்கள் எல்லாம் சொல்லாமா, என்னுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் என்னை ஏமாற்றாது, என்னை ஏமாற்றாது, என்னுடைய விசுவாசம் என்னை ஏமாற்றாது. சரி, பைபிள்லாம் ஓபன் பண்ண வேணாம், எல்லாரும் என்னை கவனி. இப்ப எங்க இருந்து எங்க போறாரு? சூப்பர் சூப்பர். எங்க இருந்து? பெத்தானியால இருந்து எருசலேம். பெத்தானியால இருந்து எருசலேம். இப்ப நான் ஏன் இத்தனை தடவை சொன்னேன்றது உங்களுக்கு இப்ப புரியும். பெத்தானியால இருந்து எருசலேம் போறப்ப, பெத்தானியால இருந்து எருசலேம் போறப்ப தான் நடுவில் என்ன வந்துச்சு? நடுவில் என்ன இருந்துச்சு? அத்திமரம் இருந்தது. பெத்தானியால இருந்து எருசலேம் போறப்ப நடுவில் என்ன இருந்தது? அத்திமரம் இருந்தது. இப்ப இயேசு எத்தனை பேரோட இருக்கிறார்? எத்தனை பேரோட இருக்கிறார்? 12 பேரோட கூட இருக்கிறார். 12 பேரோட கூட இருக்கிறப்ப தான் அத்திமரத்தை பார்த்துட்டு கனி இல்லைன்னு சபிச்சிட்டார். கனி இல்லைன்னு என்ன செஞ்சிட்டார்? இனி ஒருவனும் ஒரு காலம் கனி என்ன செய்ய மாட்டான், பூசிக்க மாட்டான்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சிட்டார்ல, நல்லா கவனிங்க, சொல்லிட்டார்ல. நிற்கிறாரு. அந்த இடத்துல ஏதாவது நடந்துச்சாங்க? ஏதாவது நடந்துச்சா? உடனே பட்டு போனுச்சா? இதனாலதான் நான் சொன்னேன், இந்த 2 நாள் சம்பவத்துல 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. உடனே பட்டு போனுச்சா? ஏன் உடனே பட்டு போல? ஒருவேளை இயேசுவோட குணாதிசயம் அப்படியா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்ல, அப்ப எத்தனை நாள் அற்புதம் நடந்துச்சுங்க? உடனே நடந்துச்சு. திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு. திராட்சை ரசம் வேணும். அவங்க முண்டுட்டு போகையில மாறுனுச்சு. உடனே அற்புதம் நடந்தது. பார்வை இல்லாதவர்கள் வந்தார்கள். எப்ப அற்புதம் நடந்துச்சு? உடனே நடந்துச்சு. வருஷ கணக்கில் இருந்த வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் எப்ப அற்புதம் நடந்துச்சு? உடனே நடந்துச்சு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை எப்ப நடந்துச்சு? எல்லாமே எப்பங்க நடந்துச்சு? எல்லாமே உடனே நடந்துச்சு. இந்த இடத்துல அத்திமரத்தை சபிச்சார்ல, அதே இயேசு தானே? இல்ல கேப்ரியல் தூதனா? அதே இயேசு தானே? இல்ல மிகாவேல் தூதனா? அதே இயேசு தான். ஏன் இந்த இடத்துல அத்திமரத்தை சபிச்சப்ப மட்டும் உடனே நடக்கல? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? இதை யோசிச்சிருக்கோமா? இது என்னை அதிகமாக யோசிக்க வைத்தது. பிதா பரிசுத்தாவியானவர் யோசிக்க வச்சார். என்ன நான் யோசிக்கிறது? அல்லேலூயா. உடனே நடக்கல, சபிச்சாரு. 12 பேர் கூட இருக்கிறாங்க. டிக்னிட்டி ப்ராப்ளம் எப்படி இருக்கும்? நமக்கா இருந்தா இருக்குங்க. சொல்லிட்டாரு அத்திமரம் பட்டு போகணும்னு சொல்லிட்டாரு. நிக்கிறாரு. எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? எருசலேம் போயிட்டார். இப்ப விஷயம் என்னன்னா, எல்லாம் பைபிள் எடுத்துக்கலாமா? இந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அத்திமரத்தை சபிச்சிட்டார்ல, உடனே ஏதாவது நடந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. நடக்கல. உடனே அது நடக்கல. என்ன செஞ்சிட்டாரு? ஓகே, நடக்கலையா? அன்னைக்கு பிளான் என்ன? அன்னைக்கு டாஸ்க் என்ன? தேவாலயத்துக்கு போகணும், ஜபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும், பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தணும். போனார். தேவாலயத்தில் விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். திருப்பி வரும்போது அத்திமரத்தை பார்ப்பாங்கன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. ஏன் சாஸ்திரிகளை வேறு வழியா கொண்டு போனது மாதிரி சீஷர்களை வேறு வழியா கொண்டு போயிருக்கலாமே இயேசு. மறுபடியும் வராருங்க. அத்திமரம் பட்டு போல. அத்திமரம் பட்டு போகவில்லை. ஏன்? விசுவாச வார்த்தை பேசினார்ல, விசுவாச கிரியை செய்யணும்ல. உடனே கிரியை செஞ்சிருக்கணும், உடனே கிரியை செய்யல. சரி, அன்னைக்கு சாயங்காலம் வராரு, அப்ப கிரியை செஞ்சிருக்கணும், அப்ப கிரியை செய்யல. உங்கள் விசுவாச அறிக்கை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு லேட் ஆனாலும் சரி, உங்கள் விசுவாசம் உங்களை ஏமாற்றாது. அல்லேலூயா. your faith will never disappoint you. 12 பேர் என்னென்ன நினைச்சிருப்பாங்க? பேசாம இருந்திருக்கணும். நல்லதுக்கு தாங்க நடக்கும்,
நல்லது சொன்னாதாங்க நடக்கும். கண்ணு தெரியாது பாத்தீங்களா? அந்த 11 பேர்ல நம்ம தமிழால் இருந்திருந்தாங்கன்னு இவங்க கண்டிப்பா பேசியிருப்பாங்க. 2 பேர் செட்டா பிரிஞ்சிருப்பாங்க, டியூஷன்ல பிரிக்கிற மாதிரி. ஏ செக்ஷன் பி செக்ஷன். ஏ செக்ஷன் என்ன பேசுவான்? நல்லது சொன்னா நடக்கும் பிரதர், பாத்தீங்களா இது ஒரு நல்ல பாடம் தெரிஞ்சுக்கங்க. அவர் திரும்பி இருப்பாரு, ஏசோ இல்ல உங்களை இல்லை அப்படின்னு இருப்பாங்க. நல்லது சொல்லணுங்க. கண்ணு தெரியாதவங்க வந்தாங்க, சரிப்படுத்தினார், உடனே நடந்துச்சு பார்த்தீங்களா? திராட்சை ரசம் உடனே. சும்மா இருக்கிற மரம், இவருக்கு பசிக்குதுன்னா வேற ஒரு மரத்தை சாப்பிட்றது, இல்லைன்னா பழமே வா அப்படின்னா டபக்குன்னு வந்திருக்கும். எதுக்குங்க சபிக்கணும்? தேவையில்லாது பிரதர். இன்னொருத்தன் சொல்லியிருப்பான், கொஞ்சம் அவசரப்பட்டார், நம்மள்ட்ட கேட்டிருக்கலாம், ஒரு நைட் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். அடுத்து இன்னொருத்தன் சொல்லியிருப்பான், போய் அடிக்கிறார்ல அங்க, அதுதாங்க இந்த தேவாலயத்துக்கு போறாருல, எதுக்குங்க சண்டை போடணும்? தேவையாங்க? ரிட்டர்ன் வரப்ப இந்த பேச்சு நடந்திருக்கும். தேவையாங்க? அந்த இடத்துல போயிட்டு அப்படியாக யாரும் எலும்பி நின்று போமாக கரங்களே அப்படி பேசிட்டு வந்திருக்கலாமே, எதுக்குங்க அதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு பேசியிருப்பாங்க. என்ன வேணாலும் பேசியிருப்பாங்க. 1000 பேர் 1000 பேசிட்டு உங்களுக்கு விரோதமாய். உங்கள் விசுவாசம் உங்களை ஏமாற்றாது. your faith will never disappoint you. அல்லேலூயா. போனார், நடக்கல, சிங்கம் மாதிரி இருந்தார். அல்லேலூயா. அடிச்சு என்னென்னமோ பண்ணார், திருப்பி முடிச்சுட்டு வந்தார், அப்பயும் நடக்கல. அப்படியே வந்துட்டு பெத்தானியாக்கு வந்துட்டார். மறுபடியும் அடுத்த நாள் கிளம்பி வரார். நினைச்சிருப்பாங்க அடுத்த நாளும் இப்பயும் நடந்திருக்காது. இத்தனை நாள் நடக்கல, இப்ப மட்டும் எப்படி? அடுத்த நாள் வரும்போது அத்திமரம் பட்டு போயிட்டு. அல்லேலூயா. எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குங்க. பேசுகிறவங்களாம் ரொம்ப நாள் பேசிட்டு இருக்க முடியாது. தவறாய் நினைக்கிறவர்கள் ரொம்ப நாள் தவறா நினைக்க முடியாது. அல்லேலூயா. உங்கள் அற்புதத்திற்கான நேரம் வந்து விட்டது. கைதட்டி இயேசுவை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. சபைக்கு தானே போற, இத்தனை நாள் போயிட்டு வரியே, என்ன நடந்துச்சு? இப்ப நடக்கும் பார். அல்லேலூயா. இத்தனை நாள் ஜெபம் பண்றியே, என்ன நடந்துச்சு? இப்ப நடக்கும் பார். இத்தனை நாள் இந்த காரியத்தை நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கியே, என்ன நடந்துச்சு? இப்ப நடக்கும் பார். அத்திமரம் பட்டு போகும் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. your faith will never disappoint you. உங்களை ஏமாற்றாது உங்கள் விசுவாசம். இயேசு கிறிஸ்து பாருங்க, எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இந்த மேக்ஸ் இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஒன்று செய்வாங்க. அங்கிள் இருக்கிறாங்க. 10th நாங்கள் படிக்கிறப்ப நான் அங்கிள் தான் சொல்லி கொடுத்தாங்க. அங்கிள் தான் டியூஷன் படித்தேன். அப்போ ஒரு பெரிய ஒரு போர்ஷன், நான் சொல்கிறது ஒரு வேளை தவறாக இருக்குதுன்னா கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். இப்போ ஒரு 7.1 அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது அப்படின்னா 7.1ல் இருக்கிற 30 ப்ராப்ளமே போட மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று தானே அங்கிள் போடுவீங்க, ஏதாச்சும் ஒன்று தான் எடுத்து போடுவாங்க. போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா, இதை பார்த்துட்டு இல்லை இதே மாதிரி தான் மீதி எல்லாத்தையும் போய் ட்ரை பண்ணு. பிள்ளைகள் போய் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு முடியாதவங்க இருப்பாங்களே, ஏன்னா போட்டு காமிச்சேன் ட்ரை பண்ண முடியல. இல்ல முடியலையா, வா நான் சொல்லி தரேன். ஏசு அந்த மாதிரி அத்தி மரத்தை காமிச்சார். நான் போனேன், ஒன்றும் ஆகலை. பேசினேன், ஒன்றும் ஆகலை. ரிட்டர்ன் வந்தேன், ஒன்றும் ஆகலை. ஆனால் அடுத்த நாள் ஆணுச்சு. உனக்கு 1 வாரம் ஆனாலும் கவலைப்படாத, 1 மாசம் ஆனாலும் கவலைப்படாத, 1 வருஷம் ஆனாலும் கவலைப்படாத, 2 வருஷம் ஆனாலும் கவலைப்படாத. கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். கை தட்டலாமா இயேசுவிற்கு? ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் சம் போட்டு காமிச்சாரு. எக்ஸாம்பிள் சம் போட்டு காமிச்சாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நிமிர்ந்த நடை நடக்கணும், நெஞ்ச நிமித்திட்டு நடக்கணும், தைரியமா நடக்கணும். விசுவாசின்ற எஸ்ஐகே பிரான்சிஸ் ப்ராஃபிட் அவங்க சொல்லுவாங்க, விசுவாசிக்கு என்ன இருக்கணுமா? ஒரு திமிர் இருக்கணுமா? விசுவாசிக்கு என்ன இருக்கணும்? என்ன திமிர் இருக்கணும்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர். அப்படியே எங்கிட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா, கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் எனக்குள் இருப்பதே. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படியாப்பட்ட வார்த்தைகள்! அதை வச்சுட்டு எப்பங்க என் காலம் மாறும்? எப்பங்க காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் 1 மாதம் ஜெபித்திருக்கலாம், 1 வருடம் ஜெபித்திருக்கலாம், பல வருடங்கள் காத்திருக்கலாம், பல நாட்கள் முயற்சி செய்யலாம், என்ன வேணாலும் நீங்க பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். விசுவாசத்தை மட்டும் விடாதீர்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ஏமாற்றாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இதனாலதான் இந்த மாதிரி ஜெபங்கள்லாம் வைக்கிறது. இதனாலதான்
இந்த மாதிரி ஜெபங்கள் வைக்கிறது, இந்த மாதிரி ஜெபங்களை கர்த்தர் கையில் எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லாம என்னுடைய விசுவாசம் என்னை ஏமாற்றாது. நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. இப்ப நம்பிக்கை வந்துருச்சா அற்புதம் நடக்கும்னு? அல்லேலூயா. பல நாள் ஜெபம் இன்றைக்கு பதிலாய் வரும். அல்லேலூயா. பல நாள் காத்திருப்பு இன்னைக்கு ஆசீர்வாதமாய் வரும். இயேசுவால் முடியாதவைகள் ஒன்றுமில்லை. இதே இயேசுவுக்கு செகண்ட்ஸ்ல அற்புதம் செய்ய தெரியும். இதே இயேசுவுக்கு நிமிடத்திலே நொடிப்பொழுதிலே அற்புதம் செய்ய தெரியும். பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்திலே நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுஸ்தமானார். அதே இயேசு தான் காமிச்சிருக்கிறாரு இப்படியும் நடக்கும். ஏன் இப்படி நடந்துச்சு? கூட இருக்க 12 பேருக்கு தெரியணும், என்ன வேணாலும் இயேசு செய்வார், எப்ப வேணாலும் இயேசு செய்வார். நீங்க தூங்குறப்ப கூட கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்வார். காலைல எழும்புறப்ப நீங்க சர்ப்ரைஸ் ஆவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படியே நாம அவரும் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்போம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு நல்லா பாட போறோம். என்னுடைய விசுவாசம் என்னை வெட்கப்படுத்தாது. என்னுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் என்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லாம என்னுடைய விசுவாசம் என்னை வெட்கப்படுத்தாது. ஏன்? இயேசு என்னோடு இருப்பதால். இருக்க பாருங்க, அது போடுங்க. இயேசு என்னோடு எல்லாம் சொல்லாம இருப்பதால். என்ன இருக்கிறார்? மனசுல இருக்கிறார், உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். உங்க இருதயத்தில் யாருங்க இருக்கிறா? ஜெனிபர் இருதயத்தில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். எப்பயுமே போக மாட்டார். இயேசு இருதயத்தில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இருக்கிறது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவர் என்ன செய்றாரா? நடக்கிறார். இயேசு என்னோடு எல்லாம் சொல்லாம நடப்பதால். நடக்கிறது மட்டும் இல்ல, இயேசு என்னோடு வசிப்பதால். அல்லேலூயா. இது 3 இருக்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் கை தட்டி பாடுவோம் விசுவாசத்தோடு. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் 1 2 3 go. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் அறிக்கையிடுவோம். வெட்கப்பட்டு போவது, ஏமாற்றப்பட மாட்டார். ஜீசஸ் வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. போவதில்லை, இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. மறுபடி பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால். இப்ப சொல்லலாம், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவை நினைச்சு அறிக்கையிடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்ப சொல்லலாம், இயேசு இருக்கிறார், நடக்கிறார், வசிக்கிறார். இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால் என்னோடு வசிப்பதால்
எழும்பட்டும், விசுவாசம் பிறக்கட்டும். கடைசியா இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. You may be seated. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இதுதான் துதி ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் இப்படிப்பட்ட ஆராதனைகள் தேவை. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் பெரிய ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கட்டாயமா ஆசீர்வதிப்பார். ஒரு பிரசங்கமே இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வருதுன்னா இயேசு எவ்வளவுங்க செய்ய முடியும்? இயேசு எவ்வளவு செய்ய முடியும்? இதெல்லாம் ஒரு நாள் காலையில் போன வாரத்தில் நான் பைபிள் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். அந்த காரியங்கள் தான் இதெல்லாம். ஓகே, முதலாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? விசுவாசம் எல்லாம் சொல்லாமா? விசுவாசம் கிரியை செய்யும். விசுவாசம் கிரியை செய்யும். faith will come into action. அடுத்தது இரண்டாவது, விசுவாசம் ஏமாற்றாது. விசுவாசம் ஏமாற்றாது. faith will never disappoint you. அடுத்து இப்ப மூணாவது, விசுவாசம் அசாதாரணமான காரியங்களை செய்யும். அல்லேலூயா. விசுவாசம் எல்லாம் சொல்லாமா? விசுவாசம் 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 அசாதாரணமான காரியங்களை செய்யும். சாதாரணமான காரியங்களை செய்யும். faith will do impossible things. அல்லேலூயா. நடக்காதது கூட நடக்கும், கிடைக்காதது கூட கிடைக்கும். டாக்டர் ரிப்போர்ட் தலைகீழ மாறும். ஆமென். ஏன்? விசுவாசம் செய்து. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இது எதை பார்த்து எதை வச்சு சொல்றோம்? எடுக்க வேண்டாம், அப்படியே நம்ம பார்ப்போம். அதே மார்க் 11 எடுக்க வேண்டாம், கவனியுங்கள். மார்க் 11 இப்ப இயேசு இந்த போயிட்டு இந்த பெத்தானியா போறாரு. பெத்தானியா போயிட்டு ரிட்டர்ன் வராரு. அடுத்த நாள் வரும்போது அத்திமரம் என்ன ஆயிடுச்சு? பட்டு போயிடுச்சு. இப்ப பட்டு போனதுக்கு அப்புறம் இயேசு சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். இயேசு இதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். இயேசு எல்லாம் சொல்லாம, இயேசு அவர்களை நோக்கி, அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் சொல்லி முடிச்சிட்டார்ல. இப்ப இதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப இயேசு என்ன சொல்றாரு? எவனாகிலும், எவனாகிலும், அந்த எவனாகிலும்ன்றது யாரா இருந்தாலும் சரி, whoever it may be, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், இப்ப எதை சொல்றாரு? விசுவாசித்தால். என்னதுங்க? faith matters. விசுவாசம் விஷயம், விசுவாசம் தான் விஷயம். அல்லேலூயா. அதனால தான் நமக்கெல்லாம் என்ன பேரு? விசுவாசிகள். என்ன பேரு? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று. சரி, இப்ப நான் உன்னை கேட்கிறேன். பைபிள்லாம் மூடிடலாம், பைபிள்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இயேசு மலையை நவுத்தி விட்டுட்டு இதை சொன்னாரா? மலையை நவுத்தி விட்டு இதை சொல்லல. அத்திமரத்தை பட்டு போக வச்சுட்டு இதை சொன்னார். அத்திமரத்தை அப்போ உங்க கண்ணில் இமேஜின் பண்ணுங்க. இந்த இடத்துல அத்திமரத்தை வச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களுக்காகவே அத்திமரத்தை இயேசு உண்டாக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அத்திமரத்தை வச்சு இதை பட்டு போகவும் வச்சு இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன சொல்றாரு? இதோட நின்றாத, இதை மட்டும் பார்த்துடாத, இதுக்கு அங்கிட்டு ஒரு பெரிய மலை இருக்கு பத்தியா, அந்த மலையை கூட இந்த விசுவாசத்தினால நகர்த்த முடியும். அல்லேலூயா. எந்த விசுவாசத்தினால? அத்திமரத்துக்கு என்ன விசுவாசமோ அது போதும். அத்திமரத்துக்கு என்ன விசுவாசமோ இந்த சத்தியம் இருந்துச்சுன்னா போதும். என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கட்டாயமா கேட்பார்ன்ற நம்பிக்கை வந்துடும். அல்லேலூயா. இந்த சத்தியம் இருந்துட்டா போதும், இந்த நம்பிக்கை இருந்துட்டா போதும். 20 நாள் இல்ல, 100 நாள் ஜெபிப்போம். 100 நாள் இல்ல, 1000 நாள் ஜெபிப்போம். ஏன்? அற்புதத்துக்காக இல்ல, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும். ஏன்? அத்திமரத்தோட நின்றக்கூடாது ஆண்டவரே, மலைக்கு போகணும். அல்லேலூயா. மலையை நகர்த்தணும். மலைன்னு ஒன்று லிட்டரலா மலைன்னு நினச்சிக்காதீங்க. லிட்டரலா மலை கூட இருக்கலாம்.
இப்பெல்லாம் மலையை அடிச்சு நவுத்துறதுக்கு நிறைய ஜேசிபி வந்துருச்சா இல்லையா? அதனால மலை கூட பெரிய விஷயம் கிடையாது. உங்கள் பிரச்சனைகள் விஷயம். உங்கள் பிரச்சனைகளை உங்கள் விசுவாசம் அப்புறப்படுத்தும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட மலைகள் இருந்தாலும் சரி, your faith will move that mountains. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் அப்படிப்பட்ட மலைகளை நகர்த்தும், அப்படிப்பட்ட மலைகளை உங்களை விட்டு அப்புறப்படுத்தும். ஏன்னா இயேசு சொன்னார்ல, அது அப்படியே நடந்துச்சு. நான் சொன்னாலும் நடக்கும். எல்லாம் சொல்லாமா? நான் சொன்னாலும் நடக்கும், நான் சொன்னாலும் நடக்கும். மலையே பெயர்ந்து போன்னு சொல்லாமா? மலையே பெயர்ந்து போ. Your faith will do impossible things. எதெல்லாம் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க, நடக்கும். நடக்க முடியாதவைகள் நடக்கும். அல்லேலூயா. யூட்ரஸே இல்லையாங்க, கர்ப்பப்பையும் இல்லையா. ஆனா டெய்லி காலையில் எழும்பி தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி, இயேசுவின் நாமத்தினாலே இந்த தண்ணீர் ரத்தம் இயேசுவின் ரத்தமாய் மாறட்டும், இந்த தண்ணீரை இயேசுவின் ரத்தமாய் நான் பார்க்கிறேன், இயேசுவின் ரத்தத்திலே வியாதி இல்லை, இயேசுவின் ரத்தத்திலே குறைவில்லை, இயேசுவின் ரத்தத்திலே எல்லாம் இருக்கிறது, நான் இதை குடிக்கிறேன். அவங்க குடிச்சிருக்கிறாங்க. பையன் இல்லை, ஆனா பையன் பிறந்துருச்சு. கைதட்டலாமா இயேசுவிற்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. faith will do impossible things. விசுவாசம் அசாதாரணமான காரியங்களை செய்யும். என்ன நடக்கணுமோ விசுவாசத்துல ஆக்ஷன்ல இறங்குங்க. ப்ராஃபட்டிக் ஆக்ஷன்னுமாங்க. டேப்பு வேணும்னு எந்த வருஷம் தெரியல, நான் பிறந்துட்டுப்பேனா 96. நான் அப்போ பிறக்கல, 96. ஏன்னா என் வயசை கணக்கு பண்ணிட்டு இருப்பீங்க. நான் 99 பிறந்தேன். 99 டிசம்பர் 27. ஓகே. 96ல் டேப்பு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பாட்டு போடுற டேப்பு, சரவுண்டு தானே இது. டேப் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. டேப் வாங்குறதுக்கு பைசா இல்லை. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் டேப் வாங்குறதுனா எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்போல்லாம் டிவி இருந்தாலே பணக்காரங்களாம். நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். டிவி இருந்தாலே பணக்காரங்க. அந்த ஏதோ முக்கில் இருந்துட்டு ஏதோ ஒரு டிவி போடுவாங்க, கலர் ஃபிலிம்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் நாஸ்டால்ஜியான்பாங்களே, அந்த மூடுக்கெல்லாம் போயிடாதீங்க. அந்த காலத்துலலாம் அப்படி. அப்போ இவங்க டேப்பு வேணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. டேப்பை கர்த்தர் தருவார், டேப்பை கர்த்தர் தருவார், டேப்பை கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். ஓகே, கர்த்தர் தருவார். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? டேப் வந்துட்டா என்ன வேணும்? இப்போ கேசட்டு வேணும். டேப் வந்துட்டா என்ன வேணும்? காசு கொடுத்து கேசட் வாங்கியிருக்கிறாங்க. காசு கொடுத்து கேசட் வாங்கியிருக்கிறாங்க. டேப்பே இல்லையே, நிறைய கேசட்டு. ஒரு கேசட் இல்லை, நிறைய கேசட்டு. டேப்பே இல்லைங்க. என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா இருக்கும், நமக்கு தேவ பலனா இருக்கும். கைத்தட்டலாமா இயேசுவிற்கு? என்னங்க டேப்பு சிலுவை பற்றிய உபதேசமா? மறைஞ்சிருக்கிற விசுவாசம் சிலுவை பற்றிய உபதேசம். அல்லேலூயா. கேசட் நிறைய கேசட் வாங்கியாச்சு. இப்ப கேசட் வாங்கினால வீட்டுல திட்டு விழுவோம், மிஞ்சின நீதிமான் ஆகிறாதே. இதெல்லாம் தேவையா? வந்ததுக்கு அப்புறம் வாங்கலாம்ல. எண்ணி கொண்டு போக வேண்டும். ஆமா, எண்ணி கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்களே, செல்லும் செலவை உட்காந்து கணக்கு பார்க்கணும். இதெல்லாம் தேவையா? இந்த தேவையான்னு கேள்வி கேட்டாலே பிடிக்காது எனக்கு. தேவையான்னு நல்லா கவனிச்சு பாருங்க. தேவையான்னு கேள்வி பார்க்குறவங்க நையா பிசா வெளில வராது. தேவையான்னு கேள்வி கேட்குறவங்கள்ட்ட இருந்து ஒத்த பைசா வெளில வராது. சிங்கிள் பென்னி அப்படின்பாங்க. ஒத்த பைசா வெளில வராது. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வெளில வராது. நான் போன வாரம் சொன்னேன், உடம்பு சரியில்லாதவனை தானா விட்டாலே அவன் சரியாகி வந்துடுவான். உடம்பு சரியில்லாதவங்கள தானா விட்டுருங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாலும் சரி விட்டுருங்க, அவங்களே சரியாகி வந்துடுவாங்க. இந்த ஆறுதல் சொல்கிறேன், பார்த்துட்டு வரேன்னு ஒரு 4 பேர் கிளம்புவாங்களே, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்கே தான் அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் பெரிய அற்புதம் நடந்திருக்கும். நீங்கள் உடம்புல ஏதாவது மாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வியாதியெல்லாம் 100 மடங்கு ஏறி இருக்கும். இப்படி தான் சிஸ்டர் ஒருத்தர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தார். என்னாச்சு? செத்து போயிட்டார். என்னாச்சு? அப்போதான் காய்ச்சல் வந்திருக்கும். காய்ச்சல் வந்தாலே லைட்டாக தலைவலிக்கும். காய்ச்சல் வந்தாலும் லைட்டாக கண்ணெல்லாம் அப்படியே இருட்டுற மாதிரி இருக்கும். காய்ச்சல் வந்துருச்சாங்க. ஆமாங்க. தலைவலிச்சிருக்குமே. ஆமாம். கண் அப்படியே இருண்டுட்டு வந்திருக்குமே. ஆமாம். கொஞ்ச நேரத்தில் கண்ணு தெரியாமல் போயிருங்க. ஏன்? யூடியூப்பில் பார்த்தேன். உடம்பு சரியில்லாதவங்களும் விட்டுருங்க, உங்கள் விசுவாச வார்த்தைகள் தேவையில்லை அவர்களுக்கு. உடம்பு சரியில்லாதவனை தானா விட்டாலே சரியாயிருமா? அந்த மாதிரி கேசட்டு டேப் வாங்குறதுக்கு முன்னாடி கேசட் வாங்கினப்போ பல பேச்சு வந்திருக்கும். ஆனால் கேசட் அப்படியே தான் வச்சுருந்தாங்க. டேப்பு வந்துச்சு.
அல்லேலூயா. அந்த டேப்ல ஓடுற பாட்டு கேட்டு தான் நாங்க வளர்ந்தோம். இன்னைக்கு அட்டகாசமாய் கர்த்தருக்காக பாடுகிறோம். கைதட்டலாமா இயேசுவிற்கு? ஹல்லேலூயா. விசுவாசம் அன்னைக்கு இவங்க டேப் வாங்கலைன்னா இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டிருக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நமஸ்காரம் தேவனேனாலே எனக்கு கண்ணு மூடி அந்த கொடை தான் ஞாபகம் வரும். ஒரு கொடையை வச்சு ஸ்டீவ் மாதிரி இருக்கிறப்ப ஒரு கொடையை வச்சு கொடைக்குள்ள, அந்த கொடை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு, கொடைக்குள்ள அந்த டேப்பை வச்சு நமஸ்காரம் தேவனை போட்டு விட்டுட்டு என்னை உள்ளே செட்டில் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. அந்த நமஸ்காரம் தேவனை சிடி ஃபுல், அந்த கேசட் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி டேப்பையும் லைட்டையும் பார்த்துட்டே முடிஞ்சிடும். இன்னைக்கு அநேக பாடல்களை கர்த்தருக்காக பாடுகிறோம். அல்லேலூயா. இயேசு மகிமைப்படுகிறார். காரணம் விசுவாசம் அசாத்தியமானவைகளை செய்யும். 26 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது, ஆனா விசுவாசத்துக்கு தெரியும். விசுவாசத்துல வேலை செய்யுங்க. சாதாரணமான காரியம் இல்ல, சாத்தியம் இல்ல, அசாத்தியங்கள் நடக்கும். அல்லேலூயா. செத்து போன விஷயம் கூட மறுபடியும் உயிரோடு எழும்பும். முடிஞ்ச காரியம் கூட மறுபடியும் ஆரம்பிக்கும். எப்பத்தான் சொல்லிட்டாலே போதும். எல்லாரும் எழுப்பி நிற்போம். மரித்த காரியம் மறுபடியும் துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் ஆளும். எல்லாரும் பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோம். எல்லாரும் கரையில கட்டி ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உலையான சேற்றிலிருந்து தூக்கினீரே, கண்மாலையே எங்கள் கண்மாலை, கரம் பிடித்து இதுவரை. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உலையான சேற்றிலிருந்து தூக்கினீரே, கண்மாலையே எங்கள் கண்மாலையே, கரம் பிடித்து இது. கைதட்டி மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை. மறுபடி பாடுவோம். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை. எப்பத்தான் சொல்லுவோம்? எப்பத்தா என்று சொன்னாரே எதையும் செய்திடுவாரே. நம்பிக்கையோடு எப்பத்தா என்று சொன்னாரே எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன்னாடி நிற்கிறார். கல்லறை முன் அவர் இருக்க அந்த மரணமும் தலை. Your faith will do impossible things. அசாத்தியமானவைகள் நடக்கும். அந்த மரணமும் தலை. 1 2 3 go. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை. வியாதி விளக்க வேண்டாம், வியாதியின் விளக்கணங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம், வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். ஓ வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு நான் வல்லமை அடைந்திடுவேன். வஸ்திரத்தின் ஓரம் போதும். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு அவர் வல்லமை. இப்ப பாருவோம். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி. இப்பொழுது அசாத்தியமானவைகள் நடக்கட்டும். அசாத்தியமானது நடக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிருந்தாங்களோ இப்ப நடக்கும்னு விசுவாசிக்கட்டும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கட்டும். அதெல்லாம் நடக்கட்டும், அதெல்லாம் நடக்கட்டும். நான் விசுவாசிக்கிறேன். இழந்து நீ அழுதது போதும், எல்லாம் இருதய கடினங்கள் மாறும். இழந்து நீ அழுதது போதும், எல்லா இருதய கடினங்கள் மாறும். உயிரே இல்லைனாலும் எலும்பும். எலும்புகளும் இயேசு வார்த்தையால் உயிரடையும். உயிரிழந்த எலும்பு கூட, உயிரிழந்த எலும்புகளும் இயேசு வார்த்தையால் உயிரடையும். 1 2 3 go. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும். எல்லாரும் பாடுவோம். மரித்ததெல்லாம் துவங்கும், வாழ்க்கை முற்றிலும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். இம்பாசிபிள் நடக்கும்,
பாஷையில ஜெபிப்போம். அந்நிய பாஷையில எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் விசுவாசத்தோட நம்புவோம். விசுவாசத்தோட நம்புங்கள். impossible things will become possible. அசாத்தியமானவைகள் நடக்கும். அசாத்தியமானவைகள் நடக்கும். நீ இத்தனை நாள் ஏமாந்து போன காரியங்கள் இப்பொழுது நடக்கும். இத்தனை நாள் நீ சந்தேகப்பட்ட காரியங்கள் இனிமேல் நீ சந்தேகப்பட மாட்டாய். இயேசு செய்வார். இயேசு செய்வார். இயேசு செய்து முடித்து விட்டார். நீ பதிலை பார்க்க போகிறாய். ரதலபலபலப கரபல தரபல பலபர தரபலப. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். Faith will do impossible things. Hallelujah. விசுவாசம் இதெல்லாம் செய்யும். விசுவாசம் இதெல்லாம் செய்யும். அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க பெரிய அல்லேலூயா சொல்லாமா? நடக்குங்க. அதெல்லாம் இன்னைக்கு கேட்குற சத்தியம்லாம் கட்டாயமா வேலை செய்யும். இந்த சத்தியத்தை நீங்க கட்டாயமாக நம்புவீர்கள். சாத்தான் இதை உங்கள்ட்ட இருந்து எடுத்து போடணும்னு பல விதத்தில் முயற்சி செய்வான். சர்வீஸ் முடிஞ்சு படிக்கட்டில் இறங்குறப்ப சொல்றாங்க, அதெல்லாம் சாத்தியமாகுமாங்க? சாத்தியமாகலன்னு நீங்கள் நம்பலனாலே சரி, மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. அதை பற்றி மெசேஜுக்கு ப்ரொமோஷன் வேணாம். ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறார் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அவர் இப்போ வரைக்கும் ப்ரொமோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. நம்ம ப்ரொமோட் பண்ண வேணாம். நீங்கள் நம்பலைன்னா பரவாயில்ல, உங்களோட வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லா மகிழ்ந்து நல்லா சந்தோஷமாக இருங்க. ஆனால் மற்றவன் நம்பிட்டு இருக்கிறான் பாருங்க, புதுசாக ரசிக்கப்பட்டு உள்ளே வருவாங்க. அப்படியே பப்ளிங் கிறிஸ்டியன்ஸ்பாங்க. உள்ள அப்படியே ஆனந்தமாக உற்சாகமாக நல்லா கை தட்டி. ஒரு 20 வருஷம் விசுவாசி இருக்குது பாருங்க, ஓல்டு. இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? எப்படி 1ஆம் தேதி டேட்டா கவர் எடுங்க, கவர் எடுத்து எழுதி நாங்கள் டைத்து போடுக்கிறோம். அடுத்து அது வேகமாக தட்டிடக்கூடாது. வேகமாக தட்டிட கொஞ்சம் பிரச்சனை. அதனால் இப்படி தட்டி இப்போ நல்லா அப்படியே உற்சாகமாக இருப்பான் பயங்கரமாக. முடிச்சுட்டு ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செஞ்சேன். எல்லாம் நானும் அப்படி தான் இருந்தேன். நானும் அப்படிதான் இருந்தேன். என்னங்க சொல்றீங்க? இப்போ நல்லா இருக்கீங்களேங்க? போக போக தெரியும். நாளானது அதை விளங்க பண்ணும். நாளானது எப்படியாப்பட்ட வார்த்தைகள். இதனாலதான் ஒவ்வொருத்தர் சில நேரம் பேசிக்காம இருக்கிறது நல்லது. சர்ச்சில் யாருமே சரியா பேச மாட்டாங்களே, ரொம்ப சந்தோஷங்க. நாங்க பேசுறோம்ல, சர்ச்சில் யாருமே சிரிக்க மாட்டாங்க. நாங்க சிரிக்கிற போட்டோவை டிவியில போட்டுறோம், பார்த்துட்டு போயிருங்க. 4 பேரும் சிரிக்கிறாங்க, குடும்பமா சிரிக்கிறாங்க. போதும். சிரிக்கிறவங்கள்ட்ட சிரிச்சு பேசுங்க, தேவையில்லாது. இயேசு சிரிக்கிறாரா? போதும். இயேசு மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல தேவன் உண்மையில் மகிழ்ச்சியா இருக்கிறார். தட் இஸ் எனஃப் ஃபார் மீ. போயிட்டே இருங்க. எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க, எல்லா விதமான திருக்கும் உள்ள வந்துடும். எல்லாமே ஒண்ணுமே தெரியாது இவனுக்கு. கொஞ்ச நாள் ஆள் வில்லங்கமா தெரியும். என்னடா இவனா இப்படி அப்படின்னா, அந்த சிஸ்டர், அந்த பிரதர். நீங்க நம்பலனாலும் சரி, விசுவாசம் என்னும் கப்பலை ஓட்டையாக்க வேண்டாம். உங்கள் விசுவாசம் உங்கள் மட்டும் இருக்கட்டும். உனக்கு விசுவாசம் இருந்தா எல்லாமே எழுதியிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால விசுவாசம் அசாத்தியமானதை செய்யும். இப்போ இந்த பிள்ளைங்களாம் கேட்டிருக்கிறாங்களே, இப்போ இந்த ஜோனஸ் போய் சொல்லுவான், அம்மா விசுவாசம் அசாத்தியமானதை செய்யும், நாளை காலையில கப்பல் வரும் நான் நம்புறேன். சும்மா சாப்பிட்டு தூங்குடா, கப்பல் வருமா? கப்பல் சொல்லாதீங்க. கப்பல் வரும்டா. கப்பல் என்ன செய்யும்? வரும். கப்பல் என்ன செய்யும்? வரும். ஜெகு கேட்டுட்டான், விசுவாசம் அசாத்தியமானதை செய்யும். அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், ரிமோட் கண்ட்ரோல் கார் பெரிய லட்சியம். அம்மா விசுவாசம் வேலை செய்யும், ரிமோட் கண்ட்ரோல் கார் எனக்கு வந்துடும். ரிமோட் அப்பாட சொல்லி கொடுத்தேன்னு வையே. அப்படி சொல்லாதீங்க. நீங்களே பிரேக் பண்ணாதீங்க. கண்டிப்பா வரும். கண்டிப்பா என்ன செய்யும்? வரும். இயேசுட்ட கேளு, இயேசு தருவார். இயேசுட்ட கேளு, இயேசு தருவார். இயேசு பாருங்க, அற்ப விசுவாசத்தை கூட அசட்டை பண்ணல. அதனாலதான் சொல்றார், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். எந்த அளவு? ஓகே, 3 பாயிண்ட் பார்த்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? விசுவாசம் கிரியை செய்யும். விசுவாசம் கிரியை செய்யும். இரண்டாவது, விசுவாசம் ஏமாற்றாது. விசுவாசம் ஏமாத்தாது. faith will never disappoint you. அடுத்து மூணாவது, விசுவாசம் அசாதாரணமான காரியங்களை செய்யும். faith will do impossible. இப்ப கடைசி பார்த்து முடிக்க போறோம். அடுத்த பாயிண்ட் போயிடலாம்ன்றது. விசுவாசம் முன்னேறி செல்ல செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் எல்லாம் சொல்லாமா? விசுவாசம் 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 முன்னேறி முன்னேறி செல்ல செய்யும். செய்யும். faith
will help you to move forward. பைபிளை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம 8:30 வழக்கம் போல் டைம்லேயே முடிச்சிடலாம். விசுவாசம் முன்னேறி செல்ல செய்யும். விசுவாசம் என்னது? சரி, நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம இருக்கிறோம். 12 பேரை கூட்டிகிட்டு போகிறோம். 12 பேர் நம்மள்ட்ட டியூஷன் படித்தவங்க, நம்ம பைபிள் காலேஜில் படித்தவங்க. நம்ம பார்த்து நம்ம பாட்டு சொல்லி கொடுத்தோம். நம்ம மைக்கு வச்சு ட்ரிபிள் பேஸ் எல்லாம் வச்சு கொடுத்து இப்படி பிடிக்கணும், இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து, நம்ம பாட்டு எழுத சொல்லி கொடுத்து, எல்லாம் நம்ம உருவாக்க நாட்கள். யார்? எத்தனை பேர்? சத்தமா? 12 பேரும் இயேசு உருவாக்குனவங்க. இயேசு தானே உருவாக்குனாரு. இயேசு உருவாக்க நாட்கள் 12 பேரும். 12 பேர் கூட வராங்க. அத்திமரத்தை பார்த்து சபிச்சார்ல, சபிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. நின்று ஏதாவது விளக்கம் கொடுத்தாரா இயேசு? இயேசுக்கு தெரியுமா தெரியாதா அடுத்த நாள் வரும்போது பட்டு போயிருக்குன்னு தெரியும். தேவையில்லாத விளக்கம் கொடுத்தாராங்க. பேதுரு தப்பா நினைக்கிறாருன்னு தெரியும்ல, யூதாஸ் தப்பா நினைக்கிறாருன்னு தெரியும்ல, மத்தேயு தப்பா நினைக்கிறாருன்னு தெரியும்ல. போனவர் திரும்பி தப்பா நினைக்கிறான். இவர்கள் வேறு சிந்தை உள்ளவர்களா இருக்கிறார்கள், சரிப்படுத்திடுவோம். மகனே, நாளை பார், அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லலைங்க. முன்னேறி போயிட்டே இருந்தார். அடுத்த வேலை என்ன? அன்னைக்கு என்ன செய்யணும்? தேவாலயத்துக்கு போகணும். போயிட்டே இருப்போம், வேலையை செஞ்சுட்டே இருப்போம். விசுவாசம் இருந்துச்சுன்னா அற்புதம் நடக்குதா நடக்கலையா பார்க்காது. ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா வரலையா பார்க்காது. விசுவாசம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர்ன்றதை தான் யோசிக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மட்டும் அந்த இடத்துல நின்று விளக்கம் கொடுத்திருந்தாருன்னு வைங்க, என்ன ஆயிருக்குங்க? அவர் விளக்கம் கொடுத்தா நம்ம தப்பு சொல்லியிருப்போமா? உமக்கு ஆலோசனை சொல்லத்தக்க புத்தி யாருக்காவது இருக்குதா அப்படின்னு இருக்குது பைபிள்ல. அவர் நின்று விளக்கம் கொடுத்திருந்தா நம்மளும் அதை கத்திருப்போம். என்னன்னு நம்மளும் விளக்கம் கொடுப்போம். எல்லாரும் கூப்பிட்டு டிரைவரை கூப்பிட்டு, டிரைவருங்க வாங்க டிரைவர், என்னைய மட்டமாக நினச்சிடாங்க டிரைவர், நான் சொல்லிட்டேன் நடக்கலை தான், விடுங்க, நாளை காலைல பாருங்கள், உங்கள் கண்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த இடம் பட்டு போயிருக்கும் அப்படின்னு டிரைவர் என்ன சொல்கிறார்? கரெக்ட் தானே, ஓகே, இப்போ தேவாலயத்துக்கு போகணுமா, ஓகே, அங்கே போய் சண்டை போட்டு, சாரி அங்கே போய்ட்டு என்ன வேலை செய்யணும் அதை செய்வோம் அப்படின்னு வந்திருப்பாரு. ஏசு அதெல்லாம் செய்யவே இல்லை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், விசுவாசம் முன்னேறி செல்லணும், விசுவாசம் நிற்கக்கூடாது, விசுவாசம் பின்னாடி போகக்கூடாது, விசுவாசம் ஒரு ஆளை பின்னாடி தள்ளக்கூடாது. ஒருத்தவங்க பின்மாறி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இயேசு இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள இயேசு இல்லை, அதனாலதான் பின்னாடி போயிட்டாங்க. ஆனா இயேசு இருந்தாருன்னா விசுவாசத்தை துவக்குகிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், முன்னேறி போயிட்டே இருப்போம். நடக்கலையேங்க, பரவாயில்ல, நடக்காம இருக்கட்டும், முன்னேறி போவோம். கிடைக்கலையேங்க, பரவாயில்ல, கிடைக்காம இருக்கட்டும், முன்னேறி போவோம். இப்போதைக்கு தானே கிடைக்கல, கிடைக்காமலே போயிருமா என்ன? நிச்சயமாய் கிடைக்கும், நிச்சயமாய் நடக்கும். அதனால முன்னேறி போயிட்டு தேவாலயத்தில் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு ஜெபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி சூப்பராக அன்னைக்கான டாஸ்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் வரார். மறுபடியும் வரப்போயாவது அங்கே நின்று ஏதாவது பேசியிருக்கலாம்லங்க, பேசலை. அங்கே நின்று ஏதாவது பேசியிருக்கலாம்ல, மறுபடியும் வரப்போ கூட இயேசு பேசலை. பாத்தியாப்பா, காலைல சொன்னல நாளைக்கு நடக்கும்பா, ஒரு சில அற்புதங்களுக்கு ஒரு சில மணி நேரங்கள் இருக்கும், நீங்கள் அதை அப்படியாக ஜபத்தில் அப்படியே காத்துருங்க, யார்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க 40 நாள் யார்கிட்டையும் பேசாமல் இருந்தால் அற்புதம் நடந்தார். கிடையவே கிடையாது. 40 நாள் பேசாமல் இருந்தீங்கன்னா அடுத்து பேச்சு வராமல் கூட வாய்ப்பு இருக்கு. எந்த அற்புதமும் நடக்காது. 40 நாள் பேசாமல் இருக்க இந்த விபரீத விளையாட்டுலாம் வேணாம். நல்லா பேசுங்க, நல்லா சிரிங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். இதை எப்போ சொல்றாரு? எல்லாம் நெகட்டிவா ஓடுறப்போ சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்ன்றாரு. அதனால் 40 நாள் பேசாமல் இருக்கு, 21 நாள் பேசாமல் இருக்கிறது, இருட்டான ரூமில் உட்காந்துருக்கிறேன், கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருட்டான ரூம்லாம் வேணாம், இருட்டான ரூம் வெளிச்சத்தில் உட்காந்துருப்போம். நல்லா கலர் லைட்டில் போட்டு உட்காந்துருங்க. நல்லா இந்த உலகத்தை இயேசு எப்படி சொன்னாரோ அப்படி என்ஜாய் பண்ணுங்க. நான் முன்னேறி செல்ல வேண்டுமானால் விசுவாசம் வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போகணும்னு நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து விட்டார். நம்மளும் அப்படியே போகணும், நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்ணணும். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். மனிதர்கள் உங்களை பிடிக்குதுன்னு சொல்லலாம், மனிதர்கள் உங்களை பிடிக்கலன்னு சொல்லலாம், உங்களை பாதிக்கக்கூடாது. நீங்கள் ஏதாவது பண்ணீங்களான்னு யோசிங்க. அவங்கள நம்மளை ஏதாவது அவங்க பேசுகிறாங்களே, நம்ம ஏதாவது பண்ணோமா, அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணீங்களா? அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இம்மிடியேட்டாக போய் சாரி சொல்லி போய் ஓகே ஆயிருங்க. இம்மிடியேட்டாக போயிட்டு அவங்கள்ட்ட போய் ரீகன்சிலேஷன்பாங்க இங்கிலீஷில், இம்மிடியேட்டாக போயிட்டு சரிப்படுத்திடுங்க. நீங்கள் ஒருவேளை தவறான காரியத்தை செய்தீர்கள் என்றால், இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க. இயேசு இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இயேசு யோசிச்சிருந்தாருன்னா நின்று பேசியிருப்பார். இயேசு யோசிச்சிருந்தாருன்னா வரப்ப செஞ்சிருப்பார். ஏதாவது இயேசு யோசிச்சிருந்தாருன்னா அடுத்த கட்டத்துக்கே மூவ் ஆகியிருக்க மாட்டார். இயேசுவை போல இருப்போம்.
முன்னேறி செல்லுவோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா, நான் முன்னேறுவேன், நான் முன்னேறுவேன், நான் முன்னேறுவேன். நான் நான் முன்னேறுவதற்கு தாமதம் ஒரு தடை அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம், உங்கள் தாமதம் உங்களை தடுக்க கூடாது. நல்லா பைபிள் வாசிக்கலாம், உங்கள் தாமதம் உங்களை தடுக்க கூடாது. நல்லா கர்த்தரை துதிக்கலாம், உங்களுடைய டிசப்பாயின்மெண்ட் உங்களை தடுக்க கூடாது. நல்லா நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், உங்கள் தோல்வி உங்களை தடுக்க கூடாது. ஏன்னா இந்த அத்திமரம் பட்டு போகலன்றது டிசப்பாயின்மெண்ட்டை குறிக்குது, தோல்வியை குறிக்குது, சட்டக்கட்டத்தனத்தை குறிக்குது. ஒரு அத்திமரம் கடவுளோட பேச்ச கேட்கலையா? அது உடனே கேட்கலையா? என்ன நடந்தாலும் சரி, இயேசு உயிரோடு இருக்கிறார். என்ன வந்தாலும் நம்புவேன், என்னது இயேசுவே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இதனாலதான் பவுல் சொல்றார், மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும், அதோட எக்ஸ்ட்ரீம் போயிட்டார், தேவதூதர்களே ஆனாலும், வேற எந்த சிருஷ்டி அதிகாரம் எதுவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. கை தட்டலாமா இயேசுவுக்கு? ஹல்லேலூயா. அவர் தாங்க ஃபர்ஸ்ட் நம்மை நேசித்தார். அவர் தான், இன்னும் நம்ம பாஷையில சொன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணார். அப்புறம் தான் நம்ம அடுத்து சொன்னோம் அவர்கிட்ட. அல்லேலூயா. அந்த அன்பில் இருந்து இதை பிரிக்கவே முடியாது. எது வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க அழகா இருக்குன்னு சொல்லலாம், நீங்க அசிங்கமா இருக்குன்னு சொல்லலாம், நீங்க நல்லா பாடலன்னு சொல்லலாம், நல்லா பாடுறேன்னு சொல்லலாம், முன்னேறி போயிட்டே இருக்கணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. காரணம் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவ்வளவுதான், பிரசங்கம் முடிந்து விட்டது. 4 பாயிண்ட் பார்த்துருக்கிறோம். எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கிறோம்? பிரசங்கத்தினுடைய தலைப்பு போடுங்கன்றாரு, விசுவாசம் உள்ள ஆராதனை. எல்லாம் சொல்லாமா? விசுவாசம் உள்ள ஆராதனை. இந்த சத்தியம் எல்லாம் கர்த்தர் இருந்து வந்தது. விசுவாசம் உள்ள ஆராதனை முதலாவது பாயிண்ட். விசுவாசம் கிரியை செய்யும். faith will come into action. அடுத்து செகண்ட் பாயிண்ட், விசுவாசம் ஏமாற்றாது. faith will never disappoint you. அடுத்து மூணாவது, விசுவாசம் அசாதாரணமான காரியங்களை செய்யும். அடுத்து நாலாவது, விசுவாசம் முன்னேறி செல்ல செய்யும். இந்த பிரசங்கம் என்னை ஆசீர்வதித்ததுன்னு சொல்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் இருக்கிற எழுப்பி நிற்போம்.